நண்பர்களே, இதுதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு உழவடிக்க முன்னுக்கு நான் ஒரு தோட்டத்தை காட்டினேன்னா, அதுக்கப்புறம் உழவடித்ததுக்கு பிறகு அந்த ஒரு தோட்டத்து பூமியை காட்டினேன்னா, இப்போ அந்த தோட்டத்தை உழவடித்து அதை பண்படுத்திட்டு இப்போ நாங்கள் இன்றைக்கி வெண்டி பருப்பு வச்சு இன்றைக்கி 4 நாள் இன்றைக்கு நாங்கள் இந்த தோட்டத்துக்கு தண்ணி அடிக்கிறோம். வெண்டி சின்னதாக முளைச்சிருக்கு. நீங்கள் அந்த பார்க்குறது வெண்டி முளைச்ச சின்ன கண்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அந்த வெண்டி சின்னதாக முளைச்சி வருது. இந்த வீடியோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். ஏன்னு சொன்னால் எங்களுடைய நண்பர்களுக்கு இதெல்லாம் பயனுள்ளதாக மாறும் என்று தான் நாங்கள் இதை போட்டு இருக்கிறேன். 2வது தோட்டங்கள் செய்கிறவங்களுக்கு இது ஒரு ஆலோசனையாக இருக்கும். அதனால் இந்த வீடியோஸை பார்க்குற நீங்கள் முக்கியமாக நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டிய சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். இப்போ நான் இந்த வெண்டியை சின்ன பயிரை காட்டுறேன். இப்போ 4 நாளே பயிறுது. நிலத்தில் பயிரை போட்டு பருப்பு போட்டு இன்றைக்கி சின்ன பயிர் இந்த தண்ணி அடிக்கிறோம் பாருங்கள். இதில் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறேன். நான் தான் இதில் தண்ணி அடிக்கிறது பாருங்கள். இனி வருங்காலம், இனி வரப்போகிற வீடியோஸில் இந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு அது சின்னதாக இருந்து வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கு என்ன போடுறோம், போடுறோம், என்ன அடிக்கிறோம் எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுவேன். ஆனால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய அந்த உதவி இதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். பண்ணினா அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய உதவி எனக்கு. மற்றபடிக்கு நான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு இதிலிருந்து நான் எடுத்து மிக தெளிவாக போடுவேன். உங்களுக்கு ஒரு ஆலோசனை இருக்கும். நீங்களும் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். விவசாயத்தை குறித்ததான ஆலோசனைகளை நீங்கள் கொடுக்கலாம். அல்லது நீங்கள் விவசாயம் செய்கிறதா கூடி உங்களுக்கு அது ஒரு பிரயோஜனம் உள்ளதாக அமையும். இதுதான் என்னுடைய அந்த தோட்டம். இது 1 கிலோ வெண்டி பருப்பு போட்டிருக்கோம். 1 கிலோ வெண்டி பருப்பு போட்டிருக்கிறோம். இதில் நிறைய காய்கள் நாங்கள் அறுவடை செய்யலாம், நிறைய லாபங்களை நாங்கள் பெறலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு எல்லா லாபங்கள் என்னது, அதுக்கு அதில் எப்படி நாங்கள் காய் அறுவடை செய்கிறது, அதுக்கு என்ன அடிக்கிறது, எப்படி உரம் போடுறது, என்ன விதமான பசலைகள் அதுக்கு போட வேணும் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இதில் சொல்லி கொடுப்பேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இது பயனுள்ளதாக அமையும் என்பதை நான் நினைத்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இது உங்களுக்கு